ஆடைகளை நன்கு கிழியும் வரை அணிவதும் கிழிந்த பின்னும் தைத்து அணிவதும் தவறானது. ஆணியிலோ வேறு எங்குமோ எந்த ஆடையாவது மாட்டி கிழியுமானால் அதை மீண்டும் அணியாதீர்கள். எதிர்வருகின்ற துன்பத்தை குறிக்கும் சகுனமே இது. உடனே துர்க்கை தேவியை நீங்கள் வணங்கி எலுமிச்சை மூடி தீபம் ஏற்றி வணங்குவது சிறந்த அபசகுன நிவர்த்தி ஆகும். அதே போல நெருப்புப்பட்டு பொத்தலான துணிகளையும் உடனே தூக்கி எறிந்துவிட வேண்டும். தான தர்மங்களுக்கு கூட பயன்படுத்தக்கூடாது. ஒவ்வொரு ஆடையையும் அணிய வேண்டிய கால நியதிகளும் உண்டு. குறிப்பிட்ட காலை வரையறைக்கு மேல் அந்த ஆடையை தானமாக அளித்துவிட்டு புதிய ஆடையை அணிதல் வேண்டும். உதாரணமாக, உள் ஆடைகளுக்கான கால நியதி 30 நாட்கள். அதாவது 30 நாட்களுக்கு மேல் உள்ளாடைகளை பயன்படுத்தினால் தொடு கர்மங்கள் எனப்படும் தீவினைகள் நம்மை தாக்குகின்றன. இதனால் கணவன் மனைவி இடையே அடிக்கடி மனஸ்தாபங்களும் பெற்றோர்களிடம் இருந்து பிரிவும் ஏற்படும். 3 விதமான உள்ளாடைகளை தினந்தோறும் மாற்றி மாற்றி அணிந்து வர வேண்டும். அப்போது 9 மாதங்களுக்கு அவை அப்படியே சேர்ந்தாற்போல் வரும். அதாவது ஓர் உள்ளாடையை 30 தினங்களுக்கு மேல் அணியக்கூடாது என்பதுதான் நியதி. ஆடையை அணியக்கூடிய கால அளவு நீங்கள் பார்த்துங்கள். எந்தெந்த விதமான ஆடைகளை எதுவரையும் அதனுடைய லைஃப் இருக்குது, கேரண்டி இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய சக்தி. வேஷ்டி 6 மாதங்கள் அணியலாம், துண்டு 3 மாதங்கள், பேண்ட் 10 மாதங்கள், பருத்தி சட்டை ஒரே 1 மாதம், செயற்கை இழை சட்டை 3 மாதங்கள், கைக்குட்டை 3 வாரங்கள், பருத்தி புடவை 3 மாதங்கள், நைலக்ஸ் புடவை 6 மாதங்கள், பாலியஸ்டர் புடவை 2 மாதங்கள், ரவிக்கை 2 மாதங்கள், போர்வை 1 வருஷம், பட்டு 3 வருடங்கள், நாற்பட்டு 6 மாதங்கள், கம்பளி 3 வருடங்கள், கோரைப்பாய் 6 மாதங்கள், படுக்கை பெட்டு 3 மாதங்கள், தலையணை இலவம்பஞ்சில் இருந்தால் 2 வருடங்கள், இல்லை என்றால் கிடையாது. தலையணை உரை 6 மாதங்கள், தொப்பி 6 மாதங்கள். இந்த அளவில் நீங்கள் ஆடைகளை படுக்கை உபயோகப்படுத்தும் போது அது நல்ல பலனை தரும். இல்லை என்றால் எதிர்வினை சக்திகள் கூடி வந்துவிடும். இவற்றையெல்லாம் படித்துவிட்டு மலைக்க வேண்டாம், நிறைய செலவாகுமே என்று அஞ்சாதீர்கள். கொடிய கர்ம வினைகளை அவ்வப்போது கழிக்கவில்லை என்றால் அவை கடுமையான நோய்களையும் பெருத்த செலவினங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும். இப்படி தீவினைகள் செலவினமாக செல்லட்டுமே. எப்படி குருதேவா, 6 மாதங்களுக்கு 3 மாதங்களுக்கு என ஆடைகளை மாற்றணுமே, எல்லாராலும் முடியுமா இப்படின்னு கேட்காதீங்க. ஒவ்வொருவரும் குறைந்தது 3 செட் ஆடைகளையாவது வைத்திருப்பார்கள். ஒரு வேட்டிக்குரிய காலம் 3 மாதங்கள். அப்படி 3 அல்லது 4 வேட்டிகளை வைத்திருப்போர் மாறி மாறி அணியும் போது ஒரு வேட்டிக்கு உரிய 3 மாதம் அணியும் காலம் முடிவதற்குள் 9 மாதங்கள் ஆகிவிடும். ஆகவே நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கைக்குள் அந்த அமைவதே சித்தர்கள் அளிக்கின்ற ஆடை இலக்கணங்கள். பழைய ஆடைகளை என்ன செய்யலாம் இப்படின்னு கேட்குறீங்க. நமது அகஸ்திய விஜயத்திலே இதை படிப்போருக்கு இந்த கேள்வியே மனதில் எழக்கூடாது. கிழிந்த ஆடைகளை சைக்கிள் ரிப்பேர் செய்வோர், மெக்கானிக்குகள் போன்ற ஏழைகளுக்கு துடைக்கும் துணிகளுக்காவது பயன்படுமாறு அளிக்கலாமே. நம் பொருள் எங்கேயாவது ஏதாவது ஒரு மூலையில் மற்றவர்களுக்கு பயன்படுகின்ற வரையில் அதை அதனுடைய புண்ணிய சக்தியால் நமக்கு காரிய சித்தியும் கிட்டும், பாவங்களின் தன்மையும் குறையும். மீண்டும் அணிவதற்கு தகுதி உள்ள ஆடைகளை அதை மட்டும் நன்றாக பட்டன்களை வைத்து தைத்து துவைத்து சலவை செய்து கோவில்களின் அருகில் ஏழைகளுக்கு தானமாக அளித்திட்டால் பலன்கள் அருமையாக இருக்கும். ஆடைகள் தானம் மிகவும் சக்தி வாய்ந்தது. லிங்க குஷ்டங்கள், முஷ்டி பிரயோக குற்றங்கள், மாதாந்திர தீட்டுகள் போன்ற கொடிய தோஷங்களுக்கும் அந்த பாவங்களுக்கும் ஆடை தானமே மிக மிக சிறந்த பிராய்ச்சித்தமாக அமையும். இப்படி புணர்ச்சி விதிகள். மேலும் அந்த இரவு நேரத்திலே யமகண்டம், சூன்ய திதி, கூடாத நாட்கள், தலையற்ற நட்சத்திர நாட்கள் என்னென்ன? புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. உடலற்ற நட்சத்திர நாட்கள் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். காலற்ற நட்சத்திர நாட்கள் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். இதில் உடலுறவு கொண்டால் தீவினைகளே பெருகிவிடும். ஆனால் கலியுக நடைமுறையில் நம் முன்னோர்கள் தந்துள்ள வாழ்க்கை முறைகளை
கடைபிடிக்காமல் வந்ததால் தான் தீய ஒழுக்கம் அதிகமாக பரவி மனித வாழ்க்கையிலும் சமுதாயத்திலும் அமைதி இல்லாமை ஒரு நிலைமை நிலவுகின்றது. இப்படி மேற்கண்ட தவறுகளுக்கு பிராய்ச்சித்தம் தருவதே ஆடை தானம். மேலும் இரவு நேரத்தில் மனிதன் தவறுகளை செய்து தினமும் சேர்க்கின்ற தீவினை கர்மங்கள் ஏராளம் ஏராளம். இவற்றுக்கும் நிவர்த்தி தருபவையே ஆடை தானங்கள். ஆடைகளை தானம் செய்யும் போது வஸ்திராக்னி பிரகாச தேவதையை, அப்படி இந்த வஸ்திராக்னி தேவதை எழுந்து அருளி ஆடைகளில் பழிந்துள்ள தீய கர்மங்களை நீக்கி அது புனிதமாக்குகின்றது. அவற்றை பெறுகின்றவர்கள் புனிதமான ஆடைகளோடு தேவதையின் ஆசியையும் பெறுகின்றார்கள். ஆடை தானத்தில் நிகழ்கின்ற அற்புதம் இது என்கின்றதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். புத்தாடைகள் வாங்கும்பொழுது அதற்குள்ள பூஜைகள் பார்ப்போம். பகுதி 3. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையது அருளாளா அருணாச்சலா.